இங்க பாருமா, உனக்கு இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்க போறேன். 1 மணி நேரம் உன்கிட்ட பேசுவேன். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஞாபகப்படுத்துவேன். சரி. உன் பேர் என்ன? தர்ஷினி. வெரி குட். பின்னாடி இருக்காங்களா, அது யாரு? அம்மா. அம்மா. என் பிள்ளைக்கு தெரியுது. வெரி குட். அம்மா பேர் என்ன? அம்மா பேரு பாண்டியம்மா. சரி, உங்க அப்பா பேர் சொல்லு. அப்பா பேரு குமாரசாமி. வெரி குட், கரெக்டா சொல்லிட்டேன். உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? இல்ல, யாரும் இல்ல. அத்தை பத்தீங்களா, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்பயா இப்ப நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்ல. வரும் வரும், கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். உன் வயசு என்ன? 18 வயசு. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல நிக்கா. இன்னும் வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். ஐயோ 3 வருஷமா? ஐயோ ஐயோ ஐயோ. இல்ல நம்ம 3 மாசத்துல கொண்டு வந்துருவோம். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு. கவிதா, மாலினி. நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கன்னு சொல்ற, ஆனா அந்த கவிதா மாலினிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு, உனக்கு தெரியுமா? கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆகல. சரி சரி, டென்ஷன் ஆகாத. இன்னைக்கு இவ்வளோ போதும். நாளைக்கு கொஞ்சம் உன்கிட்ட பேசுவேன், எல்லாமே சொல்லணும், சரியா? ஆமா, நீங்க யாரு? ஐயோ ஐயோ ஐயோ, உனக்காக 2 கோடி செலவு பண்ணி ஃபேக்டரி வச்சு கொடுத்தானே, யாருன்னு கேக்கியே, நான் என்ன பண்ணுவேன்? அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பேரு மகாராஜன். நான் உன்னோட மாமா பையன். சரி. அத்தை அவளை உள்ள கூட்டு போய் படுக்க வைங்க. டேப்லெட்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. போனமாயிருமா மருமவனே? எல்லாம் சரியாயிரும். கடவுள் மேல பார்த்து போடுங்க. சரி மருமவனே. ஐயோ, மேசன் வராரு. மேசன். என்ன அண்ணாச்சி, வீடு கட்டணுமா வேண்டாமா? எனக்கு நிறைய வேலை கிடக்கு பத்துடுங்க. கையில பணம் இல்லைன்னா நான் என்னென்ன செய்யட்டும்? இப்படி பாதியிலே போடக்கூடாதுண்ணே, பில்டிங் வீணா போயிரும். சீக்கிரம் துட்டு பார்த்து கொடுங்கண்ணே, முடிச்சு விடுதே, எனக்கு வேற வேலை கிடக்கு. மேசன் சார், உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க கட்டி விடுங்களேன், நாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தாரோம். ஆமா, எனக்கு வேற வேலை இல்லைல்ல. ஏன்னா எப்பண்ணா வரணும் சொல்லுங்கண்ணே. ஒரு 2 மாசம் போட்டும். 2 மாசத்துல மழைகள் எல்லாம் வந்துடும். வீடு அவ்வளவுதான், இனிமே ஒன்னுத்துக்கு ஆகாது. முதல்ல இருந்த மண்ணு வீடே நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் சொன்னேன், நீங்க தான் கேட்காம இடிக்க சொன்னீங்க. ஆமா, மழை பெஞ்சு மண்ணு வீட்டு தலையில விழுந்துட்டுனா என்ன செய்ய முடியும்? தேவையில்லாம பேசாதீங்க. இந்த அக்கா கூட சேர்ந்தீங்கன்னா நீங்க தெருவில் தானே நிக்கணும். உங்களை நல்லா இழுத்து விடுதாவ. சும்மா இருட்டி. என்ன நானே உங்களுக்கு போன் அடிக்கணும், நீங்க கிளம்புங்க. என்ன மேன், அவன் என்னைய பத்தி தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்க, நீ சும்மா பாத்துக்கிட்டு இருக்க. கூட கூட பேசிக்கிட்டே இருக்காத நீ. வீட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணு மேன். என்ன செய்ய போற? நானே அவளுக்கு பீஸ் கட்ட வச்சிருந்த பணத்தை அந்த பையன் புடுங்கிட்டு போயிட்டான்னு வேதனையில இருக்கேன். நீ வேற வீடு விடுன்னு சாவாத. ஹே மேன், இன்னைக்கு 2ஆம் தேதி வாடகை கொடுக்கணும். என்ன செய்ய போற? 7000. என்னை எங்கேயாவது கொண்டு போய் வித்துரு. வா, வழக்கத்திலேயே யார் வாங்குவா? இந்த ஆளை விற்கணுமா? இருந்த வீடையும் இடிக்க வச்சுட்டாளுவோ. கெட்டின வீடும் பாதியில நிக்கி. பிள்ளை பீஸும் கட்ட முடியல. நான் என்னதான் செய்ய போறனோ? நெஞ்செல்லாம் வலிக்கு. ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கு படபடபடன்னு வருது. என் பிள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. எங்க மம்மி மட்டும் என்கிட்ட பேசிட்டாங்கன்னா என் ரேஞ்சே வேற. என் சிஸ்டர் என்கிட்ட பேசிட்டானாலும் என் ரேஞ்சே வேற. இதுதான் 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா உன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. என்ன மேன், அசிங்கமா தரையில உட்காந்துருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். தகுதிக்கு மீறி பணக்காரிய காதலிச்சு கல்யாணம் பண்ணது என் தப்பு. இவங்க வீட்டுல டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவளை லவ் பண்ணி இவளை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பாவத்துக்கு தான் சீரழிக்கிட்டேன். வசதியான பொண்ணு நல்லபடியா வாழ வைக்க முடியாம இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தெரிஞ்சா சரிதான் மேன். உங்க வீட்டுல எல்லாம் கண்டிப்பா சேர்க்கவே மாட்டாவ. அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க. எங்க எப்படி வாழ வேண்டியவ தெரியுமா? கலெக்டர் மாப்பிள்ள தான் எனக்கு பேசி முடிச்சிருந்தாங்க. என் கரகம் இந்த வழுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்படியே சொல்லாத. உன லவ் பண்ணும்போது என்ன வழுக்கையாவா இருந்தேன்? நல்ல முடி வச்சு தானே இருந்தேன். ஆமா, என்னத்த முடி வச்ச? கலக்க கலக்கமா இருந்தது. அங்கங்க மறைச்சு வச்சு சீவி வச்சிருந்தேன். நீல முடியா வளர்த்து சீவி வச்சிருந்தேன். முடியாட்டி சோறு போட போகுது. போ மேன், எதையாவது பேசிக்கிட்டே இரு. பஸ்ஸு கிளம்பிட்டு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிடுங்கம்மா, நல்லபடியா போயிட்டு வரணும்னு. தலைவரே, ஏசி போடல? ஏம்மா ஏசிலாம் கிடையாதும்மா, ஜன்னலை திறந்து வைங்க, நல்ல காத்து குப்புன்னு அடிக்கும். என்ன தலைவரே, ஒரு ஏசி பஸ் பிடிச்சா என்ன 500 ரூபாய் வாங்கிருக்கீர்ல? ஏம்மா நீ மட்டும் 500 ரூபா தான் கொடுத்துருக்க. உன் புருஷனுக்கு நீ பணம் தரலையம்மா. இங்க இருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே பெருசன் சொல்லாதுங்க. ஒரு வாலிப பிள்ளை மனசு நோகும்ல. வாலிப பிள்ளையா? யாரு? நாதான். இப்ப கல்யாணம் ஆகாம தானே இருக்கேன். கல்யாணம் ஆகாம இருந்தா வாலிப பிள்ளை. இது 50 வயசுல வாலிப பிள்ளையா? அது சரி. உன் கூட வந்திருக்கிற ஆளுக்கு நீ ரூபா தரலம்மா, மரியாதையே ரூபாயே கொடுத்துருப்பதுக்க. நான் ஒரு கோடீஸ்வரி, மறந்துடாதுங்க. ரூபா தராம எங்கேயும் ஓடிட மாட்டேன். ஆமா தலைவரே, அந்த பஸ்ல யாரெல்லாம் வராங்க? ஏம்மா என் பொண்டாட்டி, மகன், மருமவா, திரிசா மாமியாரு, திரிசா புருஷன் வரல. அப்புறம் எங்க சம்மந்தி அம்மாவுடைய அக்கா ஒரு வயசான பாட்டி உண்டல்ல, அந்த பாட்டி, உமா, லட்சுமி, அவங்க பிள்ளைகளு,
ராணி ராணி புருஷ ராணி பிள்ளை. ராணி வந்திருக்காளா? சரி சரி. ஏம்மா நீங்க சொன்ன மாதிரி ஓரளவு வயசான ஆளுகளை பூரா அங்க அடைச்சாச்சுமா. சரிம்மா நான் போய் டிரைவர் பக்கத்துல உட்காருதேன். இங்க எவ்வளவு இடம் கிடக்கு, பானுமதி மடியில உட்காருங்க. மடியெல்லாம் உட்கார்ந்து தூக்கி வீசிவிடுமா அவரை வெளியே. ஒரு தலைவர்னு ஒரு பாசம் இல்லையா, மடியில வைக்க வேண்டியதானே. ஏம்மா என்னைய கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க, பேசாம இருங்கம்மா. தலைவரை நல்ல கோட்டெல்லாம் நிறுத்தி எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்க ட்ரீட்டு தான். உங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா நான் தெருவில் தான் நிற்கணும். போங்க. பாப்ப மனசா எனக்கு என்னெல்லாம் சாப்பிட வாங்கி தருவீருன்னு சொல்லும். ஒரே ஒரு தோசை டீ. பிச்சைக்கார மனசா ஒரு தோசையை திங்கணுமாம. ஆளை பாருங்க ஆளை. தின்னி மாடு. பிள்ளைகள் 2 பேரும் பின்னாடியில உட்காந்துருக்காளுவோ. சோழியா சத்தியா இருந்துக்கிடுவீங்களா? இருந்துக்கிடுவோமா. ஏய் எழுச்சக்கா, யாரும் புருஷனோட உட்காரக்கூடாது, நம்மளும் சேர்ந்து இருக்கணும்ட்டு எல்லாவளும் புருஷன் கூட போய் உட்காந்துட்டாளுவோ பத்தியா? ஆமா ஆமா. இப்ப என் புருஷன் வந்திருந்தாலும் ஒன்னு எங்க உட்கார விட்டுருக்க மாட்டேன்ல, அவர் கூட தான் உட்காந்துருப்பேன். ஏடி பயங்கரமான ஆளுக்க. என்ன கீதாக்கா சத்தத்தையே காணோம், இருக்கியெல்லாம் இல்லையா? தூக்கமா வருதுடி, அதான் சத்த கட்டாம உட்காந்துருக்கேன். பாட்டுக்கிட்டு போட்டு ஆடுனா நல்லா இருக்கும். ஆடுமா? பங்கச்சக்கா வாங்க ஒரு ஆட்டத்தை போடுவோம். இங்க ஒரே ஒரு டான்ஸ் ஆடிட்டு வரட்டா? ஆடு டீ என்கிட்ட கேட்கவா செய்யணும்? உன் இஷ்டம் போல ஆடு, நல்லா ஆடு. பாபு மனுஷன் ஒரு ஆட்டத்தை போட்டு வரேன். சரி டீ. போதும் போதும், பாட்டை நிறுத்தியாச்சு. நிறைய பாட்டு போட்டாங்கன்னா நல்லா ஆடலாம்னக்கா. இப்ப இதே எனக்கு மூச்சு முட்டுது. என்ன அங்கேயே இழிச்சு பாத்துக்கிட்டு இருக்க பொம்பளையில ஆடுறத நீ பாத்துனதே இல்லையோ? இல்ல எலிஃபன்ட் மேடம், எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் சூப்பரா ஆடுவேன், ஆனா இவளுக்கு முன்னாடி ஆட மாட்டேன், கிண்டல் அடி போலுவேன். எனக்கு தனியா ஆடி காட்டணும், சரியா? சரி சரி ஆடிரும். நீ ரொம்ப பல்ல கட்டது, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. நார்மலா இரியா இப்படி இழிச்சுக்கிட்டே இருக்க. சந்தோஷம் சந்தோஷம், வாழ்க்கையில் பாதி பலம். ஏன்னா பிச்சுமணி பாட்டெல்லாம் பலமா இருக்கு. வேற அவ்வளவு நல்லா பேசுவாளு, ஆனால் நீ பேசிடாதானே. உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்யவே மாட்டேன் எலிஃபன்ட் மேடம். குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். ஏக்கா வாங்க போய் உட்காருவோம். ஏட்டி ரொம்ப போர் அடிக்கி. வயசான அளவு கூட டூர் வந்தா இப்படித்தான் இருக்கும் போல. ஆமா, நம்ம செட்டி யாரும் இல்லையே. சத்தியா சோனியா ஆடுங்கட்டி, நீங்க 2 பேரும் ஆட வேண்டியதுன்னா வாலிப பிள்ளைகள் வயசான நாங்களே ஆடுதோம். ரொம்ப போர் அடிக்கிக்கா, நாங்க பேசாம வீட்லயே தூங்கிருப்போம். இந்த பிள்ளைனா இப்படி சொல்லுது. இப்போ உள்ள பிள்ளைகள் நல்லா ஆடி பாடி இருக்க வேண்டாமா? இப்ப இருக்கிற பிள்ளைகளோ பூரா சொங்கி பிள்ளைகளோ, வெறும் சோம்பேறி சோப்பலாங்கி. என்ன பிள்ளைல ரொம்ப போர் அடிக்கா, நான் உங்க கூட பேசிட்டா? சரி சுந்தரியத்த. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு காலேஜ்ல? எவ்வளவு மார்க் எடுத்திருக்க? எத்தனை அரியர் இருக்கு? நீங்க அந்த பக்கம் திரும்பியே உட்காருங்க, நாங்க வேடிக்கையே பார்த்துட்டு வரோம். என்ன கேள்வி கேட்டு எப்படி பேசுறீங்க பிள்ளைல? ஏதாவது டைம் பாஸ்க்கு பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க கேள்வியால கேட்டுக்கொள்ளுவீங்க. சொல்லு சத்தியம், உனக்கு அரியர் எதுவும் இருக்கா? எனக்கு இல்லத்த, சோனியாக்கு மட்டும் 2 இருக்கு. அட பாவி, நல்ல படிட்டி. சரிட்ட, நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. தலைவர் வராரு. தலைவரே வணக்கம். ஏம்மா இப்போ ஒரு பாத்ரூம்ல நிற்குமா, யாரும் போறவங்க போயிட்டு வாங்கன்னு. சரி சரி. கக்கூஸ் போறவங்களாம் வாங்க வாங்க வாங்க, பஸ் நிற்குது. ஏக்கா, என்னதான் பிக்னிக் டூர்னு போனாலும் இந்த அவசரத்துக்கு பாத்ரூம் எதுவும் நிறுத்தலைன்னா ஒரு மாதிரி மண்டலாம் குழம்புதுனாக்கா. ஆமாம்மா, ஆத்திரத்தை அடக்குறாலும் மூத்திரத்தை அடக்க முடியுமா? சியா, இது என்ன அசிங்கமான பழமொழி? அது ஒரு பழமொழி. சரி வாங்க போவோம், பஸ் எடுத்துறாம. ஒரே வெள்ளை கலர் பஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பஸ்ஸும் வெள்ளை, வேற பஸ்ல மாத்தி அறியக்கூடாத. ஏன் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காத, வா. எட்டி சுந்தரி, நீ போலையா? நாளை காலையில தாங்க போவேன். நான் போக மாட்டேன். இவன் என்னது திடீர்னு கத்திட்டு நடக்க? பழக்க தோசம் கையா, பழக்க தோசம். இக்கா என்னக்கா அநியாயமா இருக்கு. ஊரின் போக 10 ரூபா கேட்காங்கக்கா. என்னச்சே, இப்ப எல்லாமே காசாகி போச்சு. கிளம்புங்க கிளம்புங்க, பஸ் போயிடாம. காசேடா, கடவுளடா, மத்ததெல்லாம் வேஸ்டா. எம்மா அரவிந்த் சாமி, அப்பார்ட்மெண்ட்டை கூட போகணுமா? அம்மா அப்பா கூட தான் இருக்கணும். ஆமா. பாபு மனசா ஊரின் போன இடத்துல 10 ரூபா பிடிங்கிட்டான். அதுக்கெல்லாம் மட்டும் காசு வாங்குறாங்க? ஆமா பாபு மனசா, 100 ரூபால 10 ரூபா காலி ஆயிட்டு. குளிக்க தானே போறோம், அங்க என்ன செலவு இருக்க போகுது? இவர் ஒரு கஞ்ச பிசினாரி பசை. ஏமா ஒயாம பூ பூன்னு கத்திட்டே வர. பழக்கம் தோசங்கையோ. சார், இப்ப கத்திக்கிட்டே இருக்கு, எரிச்சலா இருக்குப்பா. எனக்கு அரிசிக்கா மண்டையில கொட்டி விடுவேன், கத்தாத. என்னடி போங்க. ஏமா அவளை எதுக்கு திட்டுற? பேசாம வேடிக்கை பார்த்துட்டு வா. ஏன் மாமன் கண்ணிகாவ வச்சுக்கிட்டு இருக்கான்.
எட்டி நம்ம சீரியரையும் கூட்டு வந்தா ஒரு பேச்சு துணைக்கு ஆளாவது கிடைச்சிருக்கும். அம்மா ஏன் தெரியுமா கூப்பிடல? இவ்வளவு பேர் வராங்க, அந்த பையனை கூட்டு வந்து யாராவது கதை கத்திடுவாங்கன்னா. எல்லாமே நம்ம ஆளுங்க தானடி, யாரு கதை கட்ட போறா? பானு சித்தி பொல்லாதது, அது ஒன்னே போதும். அதெல்லாம் ஒரு பொம்பளையா சனி? ஏன் இழிச்சக்கா எதுக்கு மேனேஜர் மாமா வரல? ஆமாட்டி, அவர் எதை தொட்டாலும் சுத்தம் சுத்தம்னு கிடப்பாரு. ஏதோ நோயாம ஓசி நோயா ஓசி. இப்படிலாமா நோய் இருக்கும்? பாவம் மேனேஜர் மாமா. எல்லாரும் ஒரு மணி நேரம் தூங்குங்கம்மா, இப்போ விடிஞ்சிரும், நம்ம அருவிக்கு போயிடுவோம். ஐயா அருவி வரப்போகுது. என்னது உனக்கு அறிவு வரப்போகுது? அறிவு எனக்குலாம் நிறையவே அறிவு இருக்கு. 10th 225 மார்க் பார்த்துடுங்க. ஆனா உன இதையே சொல்லி பீத்திக்கோப்பா. பூ பூ பூ. சார், நான் அந்த பிக்னிக்கு வந்திருக்கவே கூடாதும்மா. அந்த பிள்ளை காதுல வந்து இறஞ்சுக்கிட்டே இருக்கம்மா.